ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FFW. இங்கே பார்த்தீங்களா, ஒரு பியூட்டிஃபுல்லான துளி ஃப்ளவர் பேஸில் ஒரு லெட்கன் மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவை பார்க்கலாமா? ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஒரு நீட்டமான ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். இதோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 35 இன்ச்சஸ் இருக்கட்டும். இது எப்படி எடுக்கிறேன்னா, 2 ஃப்ளவர் லெட்கனுக்கோ, அதாவது 2 சைடு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ டோட்டலாக எடுத்துக்கிறேன். வித்து பார்த்திங்கன்னா 4.5 அளவுக்கு வித்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதோட ரைட் சைடை பாருங்கள், ரைட் அண்ட் ராங் போடுற ரைட் சைடை உள்ளே இருக்கிற மாதிரி அதோட ஓரங்கள் நம்ம இந்த மாதிரி தைச்சி விடணும். தைச்சி விட்டதுக்கப்புறம் ஸோ ரைட் சைடு உள்ளே ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ராங் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அதோட ரைட் சைடை வெளியில் எடுக்கிறோம். ராங் சைடு இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது அதோட உள் சைடு போயிடும். ஸோ உள்ளே இருக்கிற நல்ல பகுதி வெளியில் வரும். ஓகேங்களா? நீங்கள் கேமராவை அழகாக ஸ்க்ரீனில் தெரிகிறத பார்த்தாலே உங்களுக்கு நார்மலாக புரியும். ஸோ இதில் ஒரு 4 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம பெட்டல்ஸ்க்கான ஷேப்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலாக 6 12 தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு மொத்தம் 6 தேவைப்படும். இந்த 6 பெட்டலை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு பாருங்களேன். ரைட் சைடு எடுத்த ஃபேப்ரிக் துணியை சென்டரில் இப்படி பிடிச்சி அதோட மீதி பாதி உள்பகுதி போகிற மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாதியாக பெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடாக பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு நான் 6 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதில் ஷார்ட்ஸாக சின்ன அளவில் இருக்கிற மாதிரி ரோப் எடுக்கிறேன். இந்த ரோப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம கீழே அந்த தொங்குது மாதிரி இருந்தது இல்லைங்களா, கிரேப்ஸ்லாம் தொங்குற மாதிரி, அந்த மாதிரி வியூ செய்யறதுக்காக தான். ஸோ இதில் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி அதோட ஓப்பன் சைடில் இந்த ரோப்பை வச்சுட்டு அதோட கார்னர்ஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கீழ்ப்பகுதியில் அந்த துணியை திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஷேப்ஸில் உங்களுக்கு கிடைக்கும், துளி ஃப்ளவருக்கான ஷேப்பில். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நம்ம அந்த மொட்டு மாதிரி பண்ணுறதுக்காக என்ன செய்யணும்னா, காட்டனை அந்த சென்டரில் அந்த ஃப்ளவர் மொட்டோட அந்த சென்டரில் நம்ம வச்சுட்டு அதோட 4 கார்னரை ஆப்போசிட் கார்னர்ஸை ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஹேங்கிங் மெத்தட் மாதிரி தானே இதில் அந்த துளி ஃப்ளவரோட ஹேங் மெத்தட் நேரு தொங்குற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த 4 கார்னரை ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பீட் வச்ச மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணிக்க காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் ரோப்பில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி துளி ஃப்ளவருக்கான பட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 6 ஃப்ளவர்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாக்கெட்டோட பேக் சைட்லேயோ இல்லை சுடிதாரோட பேக் சைட்லேயோ நம்ம லாங்காக ஒரு அளவுக்கு நம்ம ரோப் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் சென்டரில் இந்த மாதிரி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாட் போட்டு செக்யூர் பண்ணதை நம்ம நார்மலாக லெட்கன்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா 5க்கு 5 அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதை நார்மலாக ஒரு முக்கோண அடிவில் இது பண்ணி இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி பேசிக்காக நம்ம லெட்கன் மேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது திருப்பி விட்டுடுங்க. ஸோ இதுக்கு அந்த ஃபினிஷிங்கும் அழகாகிடும். ஸோ இதோட லுக் எப்படி இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக எலிகன்ஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.